ஆண்டவரே நம்ம சொல்லுவோம், நான் பிடிச்சிக்கிட்டேன், ஏசப்பா பிடிச்சிக்கிட்டேன், என் வாழ்க்கை நல்லா இருக்குது, ஸ்தோத்திரம். அதே போல் நான் இப்போ என் பிள்ளைகள் இப்போ ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது என் பிள்ளைகள் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம சில நேரம் நினைப்போம், நான் ஆண்டவரை பிடிச்சிட்டேன், என் பிள்ளைகள் ஆண்டவரை பிடிக்கிறாங்களோ பிடிக்கலையோ அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் வைப்பேன் சொல்கிறார், என் ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். அல்லேலூயா. நான் அவர்கள் மேல் வைப்பேன் சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வைக்கிறதில்ல, நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம அவர்களை கர்த்தருக்குள் நடத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர்கள் மேலே என் ஆவியை வைப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே நம்மையில் இப்போ நம்மையில் இருக்கிற அந்த தேவ ஆவியானவர் அப்படியே அவர்கள் மேலே வந்து இறங்குவார். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், உன்மேல் இருக்கிற என் ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். உன் வாயில் இருக்கிற வார்த்தை, என்னுடைய வார்த்தைகளை, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்குள்ளே நான் வைப்பேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம், நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டோம், நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பிடிப்பாங்களா, நம்ம சந்ததி ஆண்டவரை பிடிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மட்டுமல்ல உன் பிள்ளைகளை பிடிப்பேன், பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலே என் ஆவி அமர பண்ணுவேன். அல்லேலூயா. உன் சந்ததி மேலே ஆவியை அமர பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ ஒரு கேரண்ட் பண்ணுறார், நமக்கு வாக்கு உடன்படிக்கை பண்ணுறார். அல்லேலூயா. சொல்கிறாரு, அது என்னால் உண்டாகும், இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை, என் உடன்படிக்கை என்று சொல்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? Hallelujah. As for me, this is my promise to them. Hallelujah. இது என்னுடைய உடன்படிக்கை அப்படி சொல்றார். என்ன சொல்றாரு? அது கேட்ச், நம்மளை உடன்படிக்கை, நம்மளை கை கொடுத்து இது என் உடன்படிக்கை. Hallelujah. இது என்னுடைய உடன்படிக்கை. அல்லேலூயா. நம்ம கை கொடுக்குறோம்ல, கை நம்ம வந்து இப்போ சொத்து கூட அழிஞ்சு போயிடும். ஒரு உதாரணமாக சொல்கிறேன், சொத்தோ நம்ம வச்சிருக்கிற திறமைகளோ ஞானமோ படிப்போ நம்ம இப்போ பிள்ளைகளுக்கு மேலே வருமா வராதா இல்லையா? நம்ம படிச்சிருப்போம், பிள்ளைகள் படிக்காமல் கூட இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அவர்கள் மேலே வந்து இறங்குவாராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இது ஏன் சொல்கிறாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? பாபிலோனுக்கு போயிட்டாங்க. அடிக்கடி அவங்க பாவம் செஞ்சுருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனையில் போய் விழுந்துருவாங்க, அப்புறம் பாவத்தில் போய் விழுந்துருவாங்க, தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியங்கள்லாம் செஞ்சுருவாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள நாடு கடத்திடுவார், சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்துருவார், இல்லை இங்கேயே அந்த நாட்டில் உபத்திரவங்களை கொண்டு வருவார், இல்லை அடிமைகளாக விற்று போட்டுருவார். அந்த தேசம் அடிமையாக இருக்கும், அந்த தேசம் இடிக்கப்பட்டு போயிடும். இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த என்ன செய்யப்பட்ட தீர்க்கதரிசியாக தான் எழும்பி சொல்கிறார், பயப்படாதீங்க. அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, அந்த 44 வாசத்தை பார்த்தீங்க, 44:1 சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 44:1 சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 44, லிசன் டு மீ ஓ மை சர்வன்ட் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்கிறாரு, கவனின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் கொண்ட எஸ்ரனே சொல்கிறார், கேள்னு சொல்கிறார். அல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் உன் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது என் தாசனாக யாக்கோபே, நான் தெரிந்துடைய எஸ்ரனே, அதில் பயப்படாதே. ரபாபா ரா ஷேண்டர் ரபா, கரங்களை தட்டி ஆண்டவர் நோக்கி சொல்லுவோம், பயப்படாதேன்னு சொன்னார். ரபாபா ரிபலா ரபாபா ஷேண்டர் ரபா பாபா ஷபரபா, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. அல்லேலூயா. சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, நான் தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன். அல்லேலூயா. தாகமாக இருக்கிறவன் மேலே நான் உன்னை உண்டாக்கினவரும் நான் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உனக்கு துணை செய்கிறவருமாகிய. அல்ல, நமக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறார்? துணை செய்கிறார். அல்லேலூயா. நமக்கு துணை செஞ்சுட்டே இருப்பார், நமக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. ஹெல்ப்பர், மை ஹெல்ப்பர் இஸ் தி ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. இன்னும் அவருடைய ஆவி எங்கெல்லாம் பரவி இருக்கு, நமக்கு துணை செய்வார். நமக்கு சகாயம் இல்லாமல் மடிந்து போவார்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது பாவிகளுக்கு சொல்லுமென்னு சொன்னார், அவர் சகாயம் இல்லாமல் மடிந்து போவார். ஆனால் நமக்கோ பரிசுத்தாவே உதவி செய்கிறவர், துணை செய்கிறவரும். அல்லேலூயா. நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஒரு துணை செஞ்சுக்கிட்டே இருப்பார். நமக்கு உதவி, நம்ம பிள்ளைகளுக்கும் உதவி செஞ்சுட்டே இருப்பார், நம்ம குடும்பத்துக்கும் உதவி செஞ்சுட்டே இருப்பார்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ப்ராமிஸ் மேட், அல்லேலூயா, அது வந்து ஒரு மகிமையான அச்சாரமாக இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு அப்படியே உதவி. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளை வெளியூர் போயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம், நீங்கள் உதவி செய்ய முடியுமா? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்த முடியுமா? இப்போ சண்முகம்லாம் சென்னையில் இருக்காப்புல, அவங்க அம்மா போய் டெய்லி போய் ஜெபம் பண்ணுறான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அங்கே பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறாரு? தம்பி மேலே இறங்கி வழியை வழி நடத்துவார். நம்ம பிள்ளைகள் இப்படி ஒவ்வொருவரும் மேலும், நம்ம இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம பிள்ளைகள் மேலே யார் இருப்பா? பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட், அவர் இருந்து அப்படியே நடத்துவார். அல்லேலூயா. அதான் சொல்ற, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். ஆனால் நமக்குள்ள ஒரு தாகம் வேண்டும் சொல்றார். நமக்குள்ள என்ன வேணும் சொல்லுங்க? தாகம் வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் பிடிச்சிட்டா மட்டும் போதாதுப்பா, என் கூட பிள்ளைகள் பிடிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு தாகம். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு தாகம் என்று சொல்றார். தாகம் உள்ளவன் மேல், தாகத்தோடு ஆண்டவரை தேடணுமா? அல்லேலூயா. எப்படி தேடணும்? ஆண்டவரை தாகத்தோடு கூட, அல்லேலூயா, ஆண்டவரை தேடும் பொழுது தண்ணீரே இல்லை. இப்போ இங்கிலீஷ் பைபிளில் போடப்பட அபண்டன்ட். அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு தண்ணீரை நதியை போல ஊற்றுவாராம். அல்லேலூயா. அதுதான் ஒரு நதி போல. நம்ம எவ்வளோ ஒரு தாகத்தோடு கூட கேட்கும் பொழுது, அது வறண்ட நிலம் போல இருந்தாலும் ஆறை கொண்டு வந்து ஊற்றுவார். அல்லேலூயா. ஆற்றை ஊற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நம்முடைய தாகத்துக்கு நம்மளுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், ஏசப்பா தாகமுள்ளவன். யோவான் 7:38 சொல்றாரு, தாகமுள்ளவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அவனுடைய உள்ளத்திலிருந்து, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரப்ப தாகத்தோடு கூட நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட எனக்கு என்ன செய்றார்? ஆண்டவர் தாகம் உள்ளவன், ஆத்மாவிலே ஒரு தாகம். அல்லேலூயா. அதான் ஒரு தாகத்தை குறித்து நம்ம சொல்லும் பொழுது, நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு தாகம், ஒரு கடவுள் மேலே ஒரு தாகம், ஆத்ம தாகம். அல்லேலூயா. உள்ளத்தில் ஒரு தாகம். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒவ்வொருவரும், இப்போ ஜெயாமாலாம் தாகமாக இருக்கிறனால தான் இந்த முள்வெளியில் என்ன ஒரு சாட்சியே வந்து அப்படியே சர்ச்சுக்கு இங்கே வர்றாங்க. மேல் படியேறி அந்த முள்வெளி போட்டிருப்பாங்க, அதில் வந்து அப்படியே ஒரு சாட்சியே வந்து அல்ல தாகமாக இருக்குன்னு தள்ளி, நீங்கள் வேகமாக வர்றீங்க, தாகத்தோடு வர்றீங்க. இப்படி அது ஆண்டவர், இப்போ நான் நீங்கள் தாகத்தோடு வரவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேன்னா வார்த்தைகளை கொடுக்குறோம், பிரசனத்தை கொடுக்குறோம். ஒவ்வொருவரும் தாகத்தோடு வர்றீங்க இல்லையா? சிலர்லாம் 10 மணிக்கு முன்னாடி வந்துட்டீங்க. அல்லேலூயா. சிலர் என்ன செய்றீங்க? 10 மணிக்கு முன்னாடி சீக்கிரம் வந்து ஆண்டவரை காத்திருந்து பாட்டு பாடி ஆயத்தம் பண்ணுறீங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம தாகத்தோடு கூட தேடணும். எப்படி தேடணும்? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் சொன்ன பொழுது அவன் சீக்கிரமாக எழுந்து தாகத்தோடு கூட ஓடும். நம்ம பிள்ளைகள்லாம், வாலிப பிள்ளைகளாக சீக்கிரமாக ஒரு 10 மணிக்கு பாடல் வேலைக்கு முன்பதாகவே வந்து பாட்டு பாடணும், கத்தரை பாடி. அல்லேலூயா. தாகமுள்ளவன் மேலே தாகத்தோடு கூட நம்ம வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. உனக்கு தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கத்தினார். ஆண்டவர் சொன்னாருங்க, தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி கத்தினார். அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா சிலுவையில் தாகமாக இருக்குன்னு கத்தினார். நமக்காகத்தான், நம்முடைய ஆத்ம தாகத்தை இருக்கிறதுக்காக அவர் கத்தினார். இங்கே இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் 37ஆம் வசனம் சொல்ல, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் சொல்றார். அல்லேலூயா. ஒருவன் தாகமாய் இருந்தாள். அல்லேலூயா. ஒருவன் தாகத்தமாய் இருந்தான், பசி தாகமாய் இருந்தாள். அல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்ம யார் மேலே பசி தாகமாக இருக்கிறோம்? ஆண்டவர் மேலே, கடவுள் மேலே தாகம் உள்ளவர்கள். அல்லேலூயா. என்னிடத்தில் வந்து, என்னிடத்தில் வாங்கன்னு சொல்றார். தாகமாய் இருக்கிறவர்கள், அல்லேலூயா, கடவுள் மேலே தாகமாய் இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வந்து ஆண்டவர் தாகத்தை தீர்த்து கொள்ள கடவோம் சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்வது பணமோ பொருளோ அந்தஸ்தோ செல்வாக்கோ அல்ல. பாவத்தை செய்யும் பொழுது அது ஒரு பாவத்தை தாகம், அது பாவத்தை செய்யும் பொழுது அது வேற சாபத்தை கொண்டு வரும், மரணத்தை கொண்டு வரும் இல்லையா? இது வந்து ஏசப்பாட்டை வரும். ஏசப்பாட்டை வந்து நம்முடைய தாகத்தை தீர்க்கும் பொழுது நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நமக்குள்ளே எப்படி நமக்கு வயிறு பசிக்கிறது எப்படியோ அதே போல் நமக்குள்ள ஆத்மாவில் ஒரு தாகம் ஏற்படுகிறது. என்ன ஏற்படுகிற? ஆத்மாவில்
ஆத்மாவில் ஒரு தாகம், ஆவியில் ஒரு தாகம். நம்முடைய என் ஆவி ஏன் கலங்கிற்று, தாவீது சொல்கிறார், ஆவி கலங்கிற்று, என் ஆவி ஜீவனுள்ள தேவன் மேலேயே பற்றுதலாய் தாகமாக இருக்கிறது சொல்கிறார்ல. அல்லேலூயா. என் ஆத்துமா என் ஜீவனுள்ள தேவன் மேலேயே பற்றுதலாக இருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்மாவில் ஒரு இனர்ச்சி தேவை. அல்லேலூயா. ஒரு தாகம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த பேட்டரியில் இது குறைஞ்சிருச்சுன்னா இப்போ செல்ஃபோனில் காமிக்குமா, லீக் கொடுத்துட்டே இருக்கும்போது சீக்கிரம் சார்ஜர் போடுங்க சார்ஜர். அதே போல் நம்முடைய மனசு தாகத்தினால் வாடுது. அப்போ தான் நம்ம எங்கே போயிடக்கூடாது, செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யறது, பாவத்தை தேடி அங்கங்கே போய் அலைஞ்சி வேறு எதையாவது போய் தேடி இருக்கக்கூடாது. நம்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே இடம் ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து அந்த தாகத்தை நம்ம நிரப்பிடும். அதை ஃபுல் பண்ணிட்டோம்னா அப்புறம் பசி எடுக்காது. அது ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது, ஆண்டவர் வரும்போது நம்ம தாகத்தை எல்லாம் தீர்த்துறாரு. ஒரு தனியே படுகிறது, தனிந்து கொடுக்கும். இப்போ தண்ணி எல்லாம் வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டீங்க, நீங்கள் திரும்ப தண்ணி குடிக்கணும்னு தோணுமா? இப்போ தான் வந்து தண்ணி நிறையா குடிச்சிட்டிங்க, நிறையா சாப்பிட்டுட்டீங்க, அப்போ திரும்ப தண்ணி குடிப்பீங்களா? குடிங்களா? அதான் ஏசப்பா அந்த தாகத்துக்கு ஏதாவது குடிக்கணும் இல்லையா? தாகத்துக்கு மனசு தாகம் ஏற்படாமல் இருக்காது. அப்போ தாகம் ஏற்படும் போதெல்லாம் நம்ம குடிக்க வேண்டிய தண்ணீர் எது? ஏசப்பாவனுடைய வார்த்தை, ஏசப்பாவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஜீவியம். அந்த ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம உள்ளே ஏற்றிட்டோம்னா, ஆவியானுடைய அந்த தாகத்தை நம்ம தணிச்சிட்டோம்னா வேறு தாகத்துக்கு போக மாட்டோம். பிசாசு வந்து அடுத்த தாகத்தை தீர்க்காது கொண்டு வருவான் இல்லையா? அதை இயேசு நாமத்தில் போன்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா. இயேசு நாமத்தில் போ, ஏசப்பா எனக்கு கொடுக்குற ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. சோதரன் நாம் எல்லாரும் ஒரே கண்மலையிலே வருகிற நீரூற்றை பானம் பண்ணினோம். அல்லேலூயா என்று பவுல் சொல்றார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய வழி, நம்முடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும். நம்முடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும். நம்ம தேவன் மேலே இருக்கிற தாகம் தண்ணீரை ஊற்றுவார். நம்ம எல்லாம் ஆவியை அப்படியே ஆவியை ஊற்றுவார். ஆறுகளை புறப்பட பண்ணுவார், ஜீவ தண்ணீர். நம்ம கேட்டது தண்ணி தான் கேட்டோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறது என்ன கொடுக்குறாரு? ஆறை புறப்பட பண்ணுகிறார். அல்லேலூயா. சொல்கிறாரு, ஏன் தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன், நான் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுப்பேன் இல்லை, அப்பப்போ தண்ணியும் வந்து கொடுப்பேன் இல்லை, ஒரு ஜீவ நதியே. அல்லேலூயா. அல்லேலூயா. லிவிங் வாட்டர். அல்லேலூயா. தி லிவிங் ரிவர். அல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? புறப்பட்டு ஓடும்படி செய்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவ தண்ணீர் நதிகளை புறப்பட்டு ஓடும்படி நம்முடைய உள்ளத்தில் இருந்து, அதான் சொல்கிறாரு 38, என்னை அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், அப்படியே நதி ஓடும்படி செய்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் காண்டி சொல்றாபா சந்தரபரியா. அல்லேலூயா. அப்போ ஜீவ தண்ணீர் நதி. அந்த நேரத்தில் நமக்கு தாகம் ஏற்படும் போதெல்லாம் நம்ம வந்து பானம் பண்ணக்கூடிய ஒரே இடம் ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. ஏசப்பாக்கு பசி எடுத்துச்சு. உடனே பசி எடுத்த உடனே வந்தது யாரு? சாத்தான். ஏசப்பா 40 நாள் பாஸ்டிங் பிறகு சில நேரத்தில் சாத்தான் வந்து நம்முடைய தாகத்தை தீர்க்கும்படி வருவான். இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும், இந்த பாவத்தை, இந்த சினிமா படத்தை, இந்த உலக ஆசையை, இந்த உலக காரியத்தை நீ உன் தாகத்தை தீர்க்க பயன்படுத்திக்கொள்னு சொல்லுவான். உங்களுக்கு கேட்குதா? இன்னும் கொஞ்சம் சவுண்டு கூட ஸ்பீக்கர் ஸ்கூட்டி வைப்பாமே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தாகத்தோடு கூட வருது. அல்லேலூயா. ஆமேன் ஜீசஸ். ஆமேன். அல்லேலூயா. அப்போ நம்ம மட்டும் அல்ல, நம்ம பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் அல்லேலூயா ஆண்டவர் நோக்கி அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு என்ன செய்வான்? இப்போ சமரியாஸ்தனுடைய தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார் இல்லையா? தாகத்தை தீர்த்த உடனே அவன் சொன்னான், என்ன ஓடி போய் தன்னுடைய பட்டணத்தாருக்கு, சமரியாவில் இருக்கிற எல்லா பட்டணத்தாரும் சொன்னார், நான் மேசியாவை கண்டேன், நான் தீர்க்கதரிசியை கண்டேன், நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி. அவள் மட்டும் கிடையாது, அவள் பட்டணத்தில் இருக்க எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்தா. அல்லேலூயா. அப்போ நம்ம தாகம் தீர்க்கும் பொழுது நம்ம குடும்பம், நம்முடைய பிள்ளைகளும் இதில் தாகம் தீர்க்கப்படணும். நம்ம தாகமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய சந்ததி, நம்முடைய குடும்பம், நம்முடைய எல்லாரும் தாகம் தீர்க்கப்படணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், உன் சந்ததிக்கு மட்டும் அல்ல, உன் சந்ததியினுடைய சந்ததிக்கும். அல்லேலூயா. நான் என்ன செய்வேன்? ஆவியை
ஊற்றுவேன். அல்லேலூயா. அந்த பூவர் மை ஸ்பிரிட் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு அந்த ஆவியை ஊற்றி நம்மளை வாழ வைக்கிறார். சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். சந்ததி. அப்போ நம்ம எடுத்த ஒரு உடன்படிக்கை. இப்போ சந்ததிங்கிறது வந்து ஸ்தோத்திரம், நம்ம பிறக்க போகிறவுடைய சந்ததி 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 சந்ததியா. இந்த சந்ததிக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்றார். 1000 தலைமுறை மட்டும் நம்முடைய சந்ததிக்கு எப்படி ஆண்டவர் இரக்கம் பாராட்டுறாரு? 1000 தலைமுறை மட்டும் அவர் என்ன செய்றாரு? இரக்கம். 1000 தலைமுறை மட்டும் அவர் என்ன செய்றாரு? இரக்கத்தை காண்பிக்கிறார். ரபா சந்தரபனி. ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் அப்படி இரக்கத்தையும். அடுத்து வாசிங்க. ஆமென். பாவத்தையும் மன்னிக்கிறவர், அக்கிரமத்தையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர். இப்போ நம்ம மட்டும் கிடையாது, நம்முடைய குடும்பத்தாருடைய நம்ம பிள்ளைகளுடைய பாவங்களையும் அவர் மன்னித்து, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவர் மன்னித்து என்ன அப்படியே நம்மளை ஏற்றுக்கொள்கிறாராம். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் பாவம் செய்து இடரும் பொழுது அவர் நம்மளை விட்டு போக மாட்டார் சொல்றார். 1000 பாவத்தை மீறுதலை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவர்களாக விடாமல். அதாவது குற்றவாளியை குற்றமாக அப்படியே விட மாட்டார். நம்ம பிள்ளைகள் என்ன செய்வார்? சிருஷ்டிப்பாரா, நம்மளை திருத்துவாராம். அதான் குற்றம் இல்லாமல்னா உடனே அவங்கள இது செய்யல, குற்றத்தை திருத்துவாராம். அல்லேலூயா. குற்றங்களை மன்னிப்பார். இன்னொரு பக்கத்துக்கும் குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அதை விசாரித்து அதை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. அதான் முதலே சொல்ற இரக்கம் பாராட்டுவேன்னு சொல்றார். அந்த இரக்கம் என்னது? இயேசு கிருபையா வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பாவத்தை விசாரித்து அதை அப்படியே நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. நீக்கி போட்டு அல்லேலூயா அவர் இரக்கம் பாராட்டி அவருடைய என்ன ஆவியை வைக்கிறார். அதான் நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்களேன். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். எசேக்கியேல் புஸ்தகம் 36 சொல்றார். எசேக்கியேல் புஸ்தகம் 36 26ஆம் வசனம். உன் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு வருதா? ஸ்தோத்திரம். எடுத்துக்கொண்டு வாசித்துவாங்க. 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்றாரு, உள்ளத்திலே புதிதான ஆவியை நான் கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஆண்டவர் சொல்ற நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் சொல்றாரு. உங்கள் இருதயத்தில் சொல்ல நவமான இருதயம். ஆண்டவர் கொடுக்குற இருதயம் என்னது? நவமான இருதயத்தை கொடுத்து 25 சொல்லும்போது பாருங்க, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். இங்கே ஜலம்னா என்னது? தண்ணீர். சோத்திரம். அல்லேலூயா. இந்த தண்ணீரை உங்கள் மேலே தெளிப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. அதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது சொல்றாரு, நான் திருவசனமாகிய என்ன சொல்றாரு? ஜலத்தினாலே உங்களை சுத்தமாக்குறதற்கும். அப்பப்பா எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு பாருங்களேன். அதில் சொல்லுமாறு, திருவசனமாகிய ஜலத்தினாலே சுத்தமாக்கி ஆண்டவர் இந்த திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அப்போ திருவசனம் ஒரு தண்ணீரை போல் இருக்கிறது. திருவசனம் பரிசுத்தமாக்குறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வார்த்தை, என் வார்த்தைன்னு சொல்றாருல, அதுவும் ஒரு தண்ணீருக்கு ஒப்புமையா இருக்கிறது. அந்த திருவசனத்தினாலே திருத்துவாராம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து அந்த வார்த்தைகளை கொண்டு 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 நம்மோடு பேசுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாம் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜலத்தை நம்மேலே தெளித்து நான் உங்களுடைய, இப்போ எசேக்கியேல் 36:25 சொல்கிறாரு, அங்கே இங்கேயும் கை வச்சுக்கோங்க, நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டு ஆண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஒருவேளை அந்த விக்கிரகத்தை கும்பிட்டுருந்தாலும் சரி, அல்லது ஏதோ தவறாக போயிருந்தாலும் திரும்பமாக
அவங்க மேலே ஆண்டவர் தம்முடைய ஜலமாகிய வார்த்தையை தெளித்து ஊற்றி அந்த விக்கிர ஆராதனையிலிருந்து விடுதலை ஆக்கி அல்லேலூயா திரும்பமாக கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாவத்திலே ஒரு கொடிய பாவம் விபச்சார பாவமும் விக்கிர ஆராதனை பாவம். அந்த பாவத்திலையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்க சிக்கிக்கிட்டாங்க, விபச்சார பாவத்திலையும் விக்கிர ஆராதனை பாவத்திலையும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜலத்தை, தன்னுடைய ஜீவ தண்ணீரை அதில் தெளித்து அல்லேலூயா கழுவி சுத்திகரித்து, ஜலத்தினால் நம்ம கழுவப்படுறோம்ல. தண்ணீர் தாகத்தை மட்டும் தீர்க்காது. தண்ணீரை எதுக்கு உபயோகம் பண்ணுறோம்? குளிக்கிறதுக்கு, சுத்தம் பண்ணுறதுக்கு உபயோகம் பண்ணுறோம். அல்லேலூயா தண்ணீருங்கிற திருவசனம். அல்லேலூயா இந்த திருவசனத்தினால் நம்மளை குளிப்பாட்டுவாராம். வசனத்தை நம்ம கேட்குறீங்களா? தாகத்தோடு கூட அப்படியே நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜலத்தினால் வசனத்தை கேட்க கேட்க நம்ம சுத்தமாவோம். அல்லேலூயா. அப்போ ஜலத்தினாக அந்த ஜலமாகிய சுத்தமான ஜலத்தை தெளித்து எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவார். அல்லேலூயா. நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆமென். எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொரு சுத்தமாக்குறதற்காக நன்றி. திருச்சபையை ஆண்டவர் சுத்தமாக்கி அதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாரா. அல்லேலூயா. ஏசப்பானுடைய வேலையே என்ன வேலை? இதுக்காக நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கிறார். நம்மளை சுத்தமாக்குறது தான் அவருடைய வேலை. அல்லேலூயா. நரகலான விக்கிரகங்களிலிருந்து நம்மளை சுத்தமாக்கி உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. ஒரு நவமான இருதயம். நவமான இருதயம் என்னென்ன? ஒரு நியூ ஹார்ட். அல்லேலூயா. ஒரு நல்ல இருதயம், ஒரு செம்மையான இருதயம், தேவனை தேடுகிற இருதயம். அல்லேலூயா. அப்போ நமக்கு நவமான நல்ல ஒரு இருதயம், அதுதான் பைபிளில் போட்டிருக்கு. அப்போ ஸ்தோத்திரம். நல்ல ஒரு இருதயம் என்ன செய்யும்? கடவுளை பின்பற்றும். கெட்ட இருதயம் என்ன செய்யும்? பாவத்தை பின்பற்றும். நல்ல இருதயம் தேவன் மேலே தாகமாக இருக்கும், தேவ பிரியராக இருக்கும், தேவன் மேலேயே பிரியமாக இருக்கும், வேத பிரியராக இருக்கும். அல்லேலூயா. ஜெப பிரியராக இருக்கும். அல்லேலூயா. இந்த பிரியரில் என்னென்ன பிரியர் இருக்குது? சிற்றின்ப பிரியராக நம்ம இருந்துடக்கூடாது. உலக பிரியராக இருந்திருக்கு. உலகத்திலே பிரியம் காட்டிகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உலகத்தின் மேலேயே பிரியம். அங்கே போக இங்கே சுத்த, அங்கே சுத்த, உலகத்தின் மேலே பிரியம். அதை எடுத்துப்பட்டு அல்ல. ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது, ஆண்டவர் நம்ம மேலே இறங்கும் பொழுது, நம்ம தேவன் மேலே பிரியராய். பவுல் எழுதுகிற குலைசில் உள்ள தேவ பிரியருக்கு எழுதுகிறதாவது, வேத பிரியருக்கு எழுதுகிறாவது அப்படின்னு சொல்கிறார் போல. நம்மளை யாராவது கண்டு என்ன இவன் சொல்கிறாங்களா? தேவ பிரியன்னு சொல்கிறாங்களா? முதல்ல நம்ம சொல்லலை பாஸ்டர் சொல்கிறான். நம்ம பார்த்து சொல்லணும். நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? இவன் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லணும். அவன் கேலிக்குனாலும் சொல்லணும். அவன் உள்ளத்தில் வரணும். இவன் ஏசுன்னு சொல்லுவான், இவன் இயேசு பிள்ளை அப்படின்னு சொல்லணும். இவன் தேவ பிரியன்னு சொல்லணும். அதில் நேற்று அந்த தலைமுறைகள் சங்கீதம் சொல்லி நல்ல பாடல் வெளியிடுறாங்க. அதில் அவர் வேத மாணிக்கமா, அவர் வேலை கட்டு போனாராம். வேத மாணிக்கம் ஒருத்தர் வேலை கட்டு, கவர்மெண்ட் வேலை கட்டு ஏதோ போயிருக்காரு. அவங்க காதில் கேட்டேன். அப்போ அங்கே இருக்கிற அந்த மேனேஜர் சொல்லியிருக்காரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால், என்ன வேத மாணிக்கமா? உன் பேர் என்ன கேட்டால் வேத மாணிக்கம் அப்படின்னு சொன்னாரா. அவர் சொன்னாரா, வேதத்தை ஓத வேண்டிய வேத மாணிக்கம் வேலை கட்டு வந்தா எப்படி? உன் வேலை வேதத்தை ஓதுற வேலை இல்லை அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அவருக்கு உள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சான். ஊழியம் செய்யவா, அது வேலைக்கு போய் வேலை செய்யவா அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி வந்துட்டாராம். வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு ஆண்டருக்காக ஊழியம் செய்து பாட்டெல்லாம் எழுத ஆரம்பித்தார். அது என்ன பாட்டு எழுத ஆரம்பித்தார்? தாசரே தரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அல்லேலூயா. அப்படின்னு அந்த நல்ல பழைய பாடல். அல்லேலூயா. இப்போ பழைய பாடல் தலைமுறைகள் சங்கீதம் கேட்பாருங்க. நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த தலைமுறைகள் சங்கீதம் யூடியூப்பில் வருது, அதை கேட்பாருங்க. அந்த யூஇயில் கூட மீட்டிங் பண்ணாங்க. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நம்ம பேர் என்ன செய்யணும்? மாறணும். நல்ல இருதயம், சுத்த இருதயம். அப்போ நமக்கு நவமான நல்ல இருதயத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தேடும் பொழுது நம்ம கல்லான இருதயத்தை, கல் மாதிரி இருக்கும் நம்ம இருதயம். ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது கல் மாதிரி பால் போட்டாச்சுன்னா எதிர்த்து அடிக்கும். அப்போ கல் மாதிரி நம்முடைய இருதயம் இருக்கும். அப்போ அந்த கல்லான இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? சதையான இருதயமா, நல்ல இருதயம் மாற்றுவார். அல்லேலூயா. டெஸ்டிஃபை இன் நம்முடைய ஹார்ட். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்த்து, நம்முடைய இருதயம் இதெல்லாம் கல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்து நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? சதையான இருதயமாக
மாற்றணும். அல்லேலூயா. உலகம் இருக்கிறது கல்லாக இருக்குது. உலக இருதயத்தை பார்த்தீங்கன்னா அப்படி கல்லாக இருந்தால் தாண்டா சாதிக்க முடிஞ்சிடுவான். சில இருதயம் கல்லாக இருக்கும். ஆனால் சில நம்ம பாவம் செய்யும்போது ஆண்டவர் இருதயம் கல்லாக இருந்து நம்மளை திருத்ததுக்காக அவர் ஸ்ட்ராங்காக முடிவெடுப்பார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல, உனக்கு கல்லான இதயத்தை எடுத்து விட்டு சதையான இதயத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி. எதுக்கு சதையான இதயத்தை கொடுக்குறாரு? அவருடைய வார்த்தை உள்ளே இறங்கணும். அவருடைய வார்த்தை உள்ளே இறங்குறதுக்கு நமக்கு சாப்பிட்டு ஹார்ட் தேவை நமக்கு. அல்லேலூயா. நமக்கு இருதயம் சாப்பிட்டா இருந்தால் தான் நம்ம அவர் வசனமெல்லாம் உள்ளே போகும். அல்லேலூயா. ஆண்டவர் பாதத்தில் இப்போ மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் இப்படிலாம் ஒரு கிரியேட் பண்ணுறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு என்ன செய்கிற உருவாக்குறார். சொல்கிறார், புதிய ஆவியை கட்டளையிட்டு. இங்கே இன்னும் தெளிவாக சொல்கிறாங்க 27 சொல்கிறார், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. அவன் சொல்கிறார்ல, உன்மேல் இருக்கிற என் ஆவி. இங்கேயும் சொல்கிறார், என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கிறவும் என் நியாயங்களின்படி கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. சொல்கிறாரு, என் ஆவியை உங்கள் மேல் அப்படியே வச்சு அப்படியே நடக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். இப்போ உலகத்தார் சொல்ல, நீங்கள் எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறீங்க, எப்படி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறீங்க, எப்படி ஆண்டவர் உங்கள் மேலே இருக்கிற ஆவியானவர் உங்களை இழுத்து கொண்டு வருவார். தரதான் இழுத்து கொண்டு வந்து உட்கார வைப்பார். போகணும், சர்ச்சுக்கு போகணும் ஏதோ ஒன்று சொல்லுது பாருங்கள். அதே ஆவியார் நமக்குள்ளே இருந்து அப்படியே உள்ளத்தில் ஆவியுடனே பேசுவார். அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்கிறாரு? நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. ரோமரில் பவுல் எழுதும் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு சபைக்கு வருகிறோம். பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு பைபிள் படிக்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஆவி ஆண்டவர் கொடுத்துருக்கா, அதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் நீ சபைக்கு போகணும் அப்படியே நடத்துவாராம். சரி, ஸ்தோத்திரம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. எப்படி என்ன சொல்கிறாரு? நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள ஆவியை கொண்டு நமக்குள்ள அப்படியே இறங்குறார். நமக்குள்ள என்ன செய்கிறாரு? ஆவியை வைக்கிறார். நம்முடைய இருதயத்தில் அப்படியே ஒரு ஆவி வந்து அப்படியே அமர்ந்திருக்கு. ஆவிக்கு வந்து ஒரு சரீரம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவி அப்படியே மேலே இறங்கி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வைக்கிறார். என் ஆவியை வைத்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம மேலே ஆவியை வைத்து ஸ்தோத்திரம் கட்டளைகளின்படி நடக்கும். நம்ம கட்டளை என்ன செய்வோம்? நம்ம கட்டளை மீறத்தான் நம்முடைய எண்ணங்கள் போகும். ஆனால் கட்டளையை கை கொள்வதற்கென்று தேவ ஆவியானவர் நம்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தம் வாழ முடியாது, சாட்சியாக வாழ முடியாது. இந்த உலகம் கெட்டுப்போன உலகம். ஆனாலும் இந்த உலகத்தில் வாழும்படி அவருடைய ஆவியை நம்மேல் இறங்க பண்ணி அதான் லேசாக மாறுது நமக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கஷ்டமே இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமில்லாமல் மாற்றுறார். இது வந்து புதிய ஏற்பாட்டுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இப்போனா பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்கள் பின்வாங்கி போயிட்டாங்க, நடக்க முடியல. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், நடக்க முடியல. அவங்க கட்டளையின்படி நடக்க முடியல. அந்த கட்டளையின்படி செய்கிறவன் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அது அவங்களால நடக்க முடியல, அந்த கட்டளையின்படி அவங்க செய்ய முடியல. எசேக்கியேல் 20:7 சொல்கிறார் பாருங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் அதே 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, என் கட்டளைகளை நான் கொடுத்தேன், அவங்க என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. 7ஆம் வசனம். பாருங்க, பிழைப்பான். 11, என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். எவைகளால் பிழைப்பான்? கட்டளைகளின்படி. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கு அடையாளமாக இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களையும் அவர்கள் கட்டளையிட்டேன். அல்லேலூயா. நான் பரிசுத்தமாக்குற கர்த்தர். இப்போ நீங்களாம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு வரலைன்னா நீங்கள் கர்த்தர் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அதான் சொல்கிறாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நம்ம ஆராதிக்கும் பொழுது இப்படி ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆண்டவரை தேடணும், வார்த்தைகளை வசனங்களை கேட்கணும் இருப்பதற்கு ஓய்வு நாட்களையும் அவர்கள் கட்டளையிட்டேன். அப்போ அந்த ஓய்வு நாளை மீற மனுஷன் என்ன செய்ய கல்லறைன்னு சொன்னார். அப்போ நம்ம வந்து ஓய்வு நாளை மீறாதபடி, இந்த ஆராதனை மீறாதபடி நம்ம ஆராதனையில் வந்து என்ன செய்யணும், கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆராதனை கர்த்தர் கனம்னு சொல்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் போகணும், 22 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு கட்டளை வச்சுருந்தார். அப்போ அது இல்லாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இந்த 7th டேயில் பார்த்தீங்கன்னா சோறு கூட ஆக்க மாட்டாங்க இந்த ஓய்வு நாளில், சனிக்கிழமை ஓய்வு நாள். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அந்த ஓய்வு நாளை
ஆண்டவருக்குன்னு நீங்கள் கொடுக்குறத சரியாக கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு காலை ஒரு 10 மணி 9 மணி ஆறாவதுனா ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக வந்தாலும் ஒரு சீக்கிரமாக வந்துடணும். அல்லேலூயா. நீங்கள் பாதி ஆராதனைக்கு வர பாடல் வேலை முடிஞ்ச பிறகு ஜெப வேலை முடிஞ்சு எல்லாம் பாடல் வேலை முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு இப்போ வந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? பிழைக்க முடியாது, பிழைப்பு இல்லைன்னு சொல்கிறார். நீ பிழைக்க மாட்டாடான்னு சொல்கிறார். பாதி பிழைப்பாய் பாதி பிழைக்காமல் இருப்பாய். அப்போ நம்ம முழுவதும் பிழைக்கும்படி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ணணும். நம்ம பிழைக்கணும்னா கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை அபிஷேகம் பிரசன்னம் நம்ம மேல் இறங்க, அதனால் நீ பிழைப்பாய் சொல்கிறார். அல்லேலூயா. சொல்கிறார், நீ பணத்தினால் பிழைப்பாய்ன்னு சொல்லலை, உன் வேலை செஞ்சு நீ பிழைப்பாய்ன்னு சொல்லலை, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீ கை கொள்ளும் பொழுது நீ பிழைப்பாய். அல்லேலூயா. அவையின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் 13. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள், என் கட்டளையின்படி மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அல்லேலூயா சொல்றார். கட்டளையின்படி செய்தால் அவன் பிழைப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கேயும் பாருங்க. ஸ்தோத்திரம். நான் 7ஆம் வசனத்தை சொல்லும்போது, தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தினால் விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக, உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று அவர்களோடு சொன்னேன். ஆனால் அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? மாறி நடந்தாங்கன்னு சொல்கிறார். அதற்கு அவங்க எப்படி சென்றாங்க? எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, அவங்க மாறி நடந்தாங்க, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். தள்ளிப்படாமலும் ஆனாலும் அவங்க மேலே உக்கிரத்தை ஊற்றுவேன், தண்டனையை ஊற்றினாராம். ஸ்தோத்திரம். ஆனாலும் யுபாவசம் ஆகில் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன் சொல்கிறார். அப்புறம் கட்டளை எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம வார்த்தை கட்டளை கொடுக்குறது. அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க. அதே நீங்கள் இன்னும் எரேமியா 31ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். எரேமியா 31 அதுலேயும் சொல்கிறாரு. அழகான வசனம். அதில் உடன்படிக்கை பண்ணுவார். இந்த ஜனங்கள் தீட்டுப்பட்டு போயிடுவாங்க, இந்த ஜனங்கள் ஆண்டவர் கூட பாவம் செஞ்சிருவாங்க, ஆனாலும் நான் சொல்கிறாரு, நான் அவர் புது உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். 31 எரேமியா 31:31 நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தின் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திற்கு அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையே அல்ல, ஏனெனில் அவர்களுக்கு நாயகர் இருந்த அவர் அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே சொல்றாரு. நாங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரும்பொழுது கைப்பிடிச்ச அந்த உடன்படிக்கையின்படி அல்ல. ஏன்னா அதில் வரும்பொழுதே பாவம் செஞ்சு விக்கிர ஆராதனை பண்ணி அவன் அந்த உடன்படிக்கையை மீறிட்டானான். கேட்குறீங்களா? அப்போ எகிப்திலிருந்து வரும்பொழுது ஒரு உடன்படிக்கை பண்ணார். அது பழைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை மீறிட்டான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் திரும்பமாக ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். அதுதான் நம்ம கிறிஸ்து இயேசுவின் உடன்படிக்கை. பாருங்கள் 33 சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, எங்கே வைக்கிறாரு? உள்ளத்தில் வைக்கிறார். இப்போ அவங்க மேலோட்டமாக கொடுத்தார் கட்டளை, கற்பலகையில் எழுதி கொடுத்தார், வார்த்தையில் எழுதி கொடுத்தார், அவர் புஸ்தகத்தில் எழுதி கொடுத்தார். ஆனால் இப்போ உள்ளத்திலேயே எழுதுகிறாரா? அல்லேலூயா. ஆவி என்னும் அச்சாரத்தினால், ஆவி என்னும் பேனானால நம்ம உள்ளத்தில் அவருடைய கற்பனை எழுதுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, உள்ளத்தில் வைத்து அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களின் ஜனமாக இருப்பார் என்று கர்த்தர் சொல்றார். நம்முடைய இருதயத்தில் அப்படியே மை வச்சு எழுதுகிறார். அதான் பவுல் சொல்றாரு, உங்கள் இருதயத்திலே எழுதப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழிந்து போகிற ஊழியம் மையினால் எழுதப்பட்டது. இப்போ அங்கே இருக்கிற கற்கோள் வச்சு எழுதினாங்க, கற்பலைகளில் எழுதினாங்க, கல் எழுதப்பட்டது, கற்பலை எழுதப்பட்டு. இப்போ பரிசுத்த ஆவியார் நம்முடைய இருதயத்தில் எழுதுகிறார். அல்லேலூயா. நம்முடைய என்ன எழுதுகிறாரு? உள்ளத்திலே வைத்து, ஆவியை உள்ளத்தில் வைத்து நம்முடைய இருதயத்திலே எழுதுகிறார். நம்ம படிக்க 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 வசனம் உள்ள எழுதப்படுகிறது. அதான் பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லி இருதயத்திலே எழுதப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அதான் அதுக்கப்புறம் சொல்கிறார், இனி ஒருவனும் தன் அயலானையும் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதற்கொண்டு பெரியவனுக்கு எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து பாவங்களை நீ நினையாதிருப்பேன்னு சொல்ல. இதை தான் அங்கே எங்கே சொல்கிறாரு? எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் அங்கே எழுதுகிறார். பாருங்கள், அதே வசனம் வருது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம் வரைக்கும் 8 எபிரேயர் 8 வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். அதே எபிரேயர் அந்த ஆண்டவர் அங்கே சொன்னது அப்படியே இங்கே பவுல் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய உள்ளத்திலே நமக்கு அந்த பழைய உடன்படிக்கை போல இராது. 8ஆம் வசனம், அவர்களை குற்றப்படுத்தி அவர்கள் நோக்கி இதோ கர்த்தர் சொல்கிற இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா என் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவருடைய உடன்படிக்கையை போல அல்ல. அங்கே கையை தான் பிடிச்சார், இங்கே இருதயத்திலே வந்துட்டார். ஒரு அல்லேலூயா இருப்பதில்லை சொல்கிறார். அதில் நிலைக்கவில்லை. நானும் அவர்களை புறக்கணித்தேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் உடன்படிக்கையை யாவது என்னுடைய பிரமாணத்தை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனமாயிருப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் அறிஞ்சு கொள் என்று கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் அயலானுக்கு தன் போதிக்க வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவரே இருந்து போதிச்சுட்டே இருப்பார். கேட்ட வசனங்கள் அப்படியே போதிச்சுட்டே இருப்பார். தினந்தோறும் சொல்ல வேண்டியதில்லை. பைபிள் படிக்க அவங்க இறுதி நீங்களாவே பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பீங்க. அதான் உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் இருந்து நம்முடைய மனசில் ஆண்டவரை தேடி அல்லேலூயா இருதயத்தில் வைக்கிறார், உள்ளத்தில் வைக்கிறார். நம்ம கூடவே தங்கிற ஏசியா 61 இயேசு கிறிஸ்துவின் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மேல் ஆவியான் தங்கி இருக்கிறார். அடுத்து சொல்றாரு, ஸ்தோத்திரம். நான் அவருடைய அக்கிரமங்களை 12 ஏனி நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களை அக்கிரமங்களை நீ நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்ல. நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்க போய் சீரியா தேசத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நிறைவேறிச்சு. ஆண்டவர் கிருபையாக பாவங்களெல்லாம் மன்னிச்சார். திரும்ப தன் சொந்த தேசத்துக்கு கூட்டி கொண்டு வந்தார். அவங்கள ஆண்டவர் திரும்ப நிலைப்படுத்தினார். இஸ்ரவேல் தேசத்தில் அவங்களை கட்டினார். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் நமக்கு நம்முடைய பாவங்களை கிருபையாய் மன்னித்து அல்லேலூயா நம்மோடு உடன்படிக்கை பண்ணி நம்ம எத்தனையோ தவறு செஞ்சுருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. கிருபையாய் மன்னித்து உங்கள் அநியாயங்களை அப்படியே மன்னித்து நான் உங்களோடு புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறார். முந்தினதை பழமையாக்கினார். பழமையானது நாள்பட்டதுமாகி உருவழிந்து போயிடுச்சு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் செஞ்ச காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவர் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மோடு புதிய உடன்படிக்கை பண்ணி உள்ளத்தில் வைத்து. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தார், பேப்பரில் அல்லது கற்பலைகளை எழுதி கொடுத்தார், தோல் சுருளில் இருந்துச்சு. ஆனால் நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டில் தோல் சுருளில் இல்லை, நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் எழுதுகிறார். அல்லேலூயா. படிக்க எழுதப்பட்டார். அங்கே ஆவியானவர் என்ன செய்தார்? ஆவியை வெளியிலிருந்து நடத்தினார். இப்போ ஆவியான நம்முடைய உள்ளத்திலே வந்துட்டார். என் ஆவியை உங்கள் உள்ளத்தில் வைத்து என் கட்டளைகளை என்படி நடக்கவும் செய்யவும் உங்களை கைப்பிடித்து நடத்துவேன் சொல்கிறார். நமக்குள்ள ஆவியை தந்து அதன்படி செய்கிறதற்கு நம்மளை என்ன செய்கிறாரு? அப்படியே பழக்க வைக்கிறார். நம்மளை கிரியேட் பண்ணுறார், நம்மளை அப்படி நடத்துகிறார். அதான் லேசாக மாத்துறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதன்படி செய் பிழைப்பா, இப்படி வாழ். பழைய ஏற்பாடு எழுதி கொடுத்துட்டாருன்னா வாழ முடியல, அவங்களால தன்னால் வாழ முடியும் நடம்பல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு உள்ளத்தில் ஆவியை வைத்து அல்லேலூயா நம்ம இருதயத்தையே மாற்றி அந்த கட்டளையின்படி நடக்க கை கொள்ள அப்படியே பண்ணுறார். அல்லேலூயா. அதை கிறிஸ்து சொல்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளே, கிறிஸ்து நமக்குள்ளே வந்துடுறார். அல்லேலூயா. அதாவது கொலைசேல பவுல் எழுதுகிறார், மகிமையின் ரகசியமாக கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு என்ன செய்றாரு? ரகசியமாக உள்ளே இருக்கிறார். உள்ளே இருந்து கிறிஸ்துவே நமக்குள்ளே இருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க நம்மளை பயிற்றுவிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள் இருக்கிறாரா? கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? பவுல் கேட்கிறார், உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார். கிறிஸ்துக்குள் நான் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து இயேசுக்குள் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம காலப்போக்கில் வர வர நம்மளும் இயேசுக்குள்ளே போயிடுவோம். என் ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இன்னும் ஆளாகவும் தேவனுக்குள்ளே போயிட்டோம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே வராரு. அப்போ கிறிஸ்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். இப்போ கிறிஸ்து யாருக்குள்ளே இருக்கார்? தேவனுக்குள்ளே இருக்கிறார், பிதாவுக்குள்ளே இருக்கிறாரு. பிதாவுக்குள்ளேயே நம்ம போய் மறைஞ்சிடும். அங்கே போய் கொண்டு போயிறார். கடைசியில் எங்கே கொண்டு போயிறாரு? அங்கேயே கொண்டு போயிறார். ஒரு அலையில சொல்லும் அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த உலகமானது புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து
அல்லேலூயா. நம்ம உலக ஆசை, உலக பாவம், உலக சந்தோஷம், உலக காரியங்கள் நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? வெறுக்கணும். புரியுதா உங்களுக்கு? உலக ஆசைகள், உலக ஆசை பாசங்கள் நாளுக்கு நாள் வெறுத்து, அப்போ இருக்க கிறிஸ்துவோடு கூட மகிமையிலே அவரோடு கூட பிரகாசம். அப்போ எப்படிங்க நாங்கள் சாப்பிட வேண்டாமா? அல்லது உலகத்தினுடைய பாவங்களை நாம் வெறுக்க வேண்டும், உலக சந்தோஷங்களை நாம் வெறுக்க வேண்டும், உலகத்தினுடைய காரியங்களை நம்ம வெறுத்து, பாவ சந்தோஷத்தை நாம் வெறுத்து இருக்க கிறிஸ்துவ இயேசுக்குள்ளே போகணும் சொல்கிறார். கிறிஸ்துக்குள்ளே போய் தேவனுக்குள்ளே போய் சேருது. அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அவர் கழுவணும். இப்போ சொல்லுவாங்க, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா மூளையெல்லாம் கழுவுவாங்களாம். மூளையை கழுவி திரும்ப மூளையை அவனுக்கு ஃபிட் பண்ணுவாங்களாம். திரும்ப மண்டையை தச்சு அவனை மனுஷனாக மாற்றிடுவாங்களாம். ஒரு வருஷத்துக்கு 6 மாதம் அப்படியே படுத்துக்கிட்ட நிறைய பேர் அப்படியே வந்து சாச்சலாம் சொல்லுவாங்க. இப்போ மூளையை கழுவிடுவாங்களாம். எவ்வளோ ஆச்சரியம்! அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவி, அப்போ ஸ்தோத்திரம் அவங்க சொல்கிறாங்க, அப்படியே தச்சு நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி, அதான் தண்ணீர் ஊற்றி, நம்ம வார்த்தையை ஊற்றி, ஜெபத்தை ஊற்றி, ஆராதனை ஊற்றி நம்மளை அப்படியே கழுவுறாரு. கழுவி நீ என்னுடையவன், நீ என்னமே மீட்கப்பட்ட சந்தை அப்படியே முழுவதுமாக அவருக்கு சொந்தம். நான் முற்றிலும் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம முற்றிலும் இயேசுவுக்கு சொந்தமாக மாறுறோம். அப்போ இந்த உலகம் உலகத்தின் காரியங்களை நம்ம அப்போ எப்படி வாழ்கிறது? உலகத்தின் காரியங்கள் நம்ம இப்போ எலக்ட்ரிஷியன் படிக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் படிக்கிறாங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க. அப்போ உலக வேலையை நம்ம பார்க்க போகிறோம், அது தப்பு கிடையாது இல்லையா? உலகத்தினுடைய பாவத்தை நம்ம அறிந்து கொள்கிறதுக்கு ஒரு தேவப்பட முயற்சி பண்ணக்கூடாது. உலகத்தின் பாவம் எப்படி இருக்கும், உலகத்தின் அசுத்தம் இப்படி இருக்கும். தீனால் உலகத்தின் பாவத்தை அறிந்து கொள்ள போனால் தீட்டுப்பட்டு போயிட்டா. மரியாள் தேவனோடு கிருபையை கேட்டால், வீட்டுக்குள்ளே வந்தா தேவனே அவள் வயிற்றில் பிறந்தாள். அல்லேலூயா. அப்போ நம்ம உலகத்தின் பாவங்களை அறிகிறதுக்கு வெளியே போகக்கூடாது. அந்த அசுத்தத்தை வேலை செய்ய போகலாம். அல்லேலூயா. ஆனால் உலகத்தின் காரியங்களை இன்னும் அறிகிறது அறிய உள்ளே போய்கிட்டே இருக்கிறார். அதான் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு இன்னும் போயிட்டே இருக்கும். இன்னும் உலகத்தை ஒன்றும் கற்றுக்கொள்ள முடியாது. கல்லாதது உலகளவு இருக்குது இல்லையா? அது உலகத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கற்றுக்கொள்ளவே முடியாது. நாளைக்கு புது இதில் வந்துக்கிட்டே இருக்கும், புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். இல்லையா? ஆதிமனிதன் கையிலலாம் செல் இருந்துச்சா? ஹலோ ஏவாளா, அம்மா ஏவாளம்மா, நான் தான் ஆதாம் பேசுகிறேன். ஆவேல காணாமா, காயினை காணோம், எங்கிட்ட போயிருக்கான் பாரு, அங்கே எட்டி பாருன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்போ அவங்க எல்லாம் செல்லு போனும் கிடையாது, ஒரு பொண்ணு கிடையாது. ஆனால் என்ன செய்யப்பட்டிருக்குது? அவங்க எல்லாம் ஆவியில் நடத்தப்பட்டுறாங்க. அல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறதுன்னு ஆவியில் நடத்தப்படுவாங்க. அல்லேலூயா. அப்போ நாட்கள் ஆக 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 தான் எல்லா கண்டுபிடிப்புகளும் வந்துச்சு, அறிவு பெருத்து போச்சு. ஆனால் ஆதியில் இருந்த பரிசுத்தவானுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, இவருக்கு பாவம் பெரு கிருபை உள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. இயேசுவே உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்மளை இன்னும் வேண்டாம், உலகம் வேண்டாம்னு சொல்லி நம்ம உள்ளே கொண்டு தேவனுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுக்குள்ளே கொண்டு போகிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம உலக காரியங்களை, உலக பாடல்கள், உலக கிரியைகள், உலகத்தின் காரியங்களை நம்ம வெறுத்து, அல்லேலூயா, இப்போ உலக படங்கள், உலக காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வெறுத்து தள்ளி ஆண்டவரோடு கூட உறவு, ஆண்டவரோடு ஐக்கியம், ஆண்டவரோடு தேவ அன்பு, பரிசுத்தம், தேவ சாயல், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடே நம்ம பெரிய காரியங்களை கத்த நம்ம காட்சி செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ நம்ம அந்த வாலிப நாட்களில் என்ன நினைப்போனா, இந்த உலகத்தை எல்லாம் அறிஞ்சிக்கிட்டால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நினைப்போம். உலகத்தையே அறியாத முட்டாளையும் கடவுள் பெரிய ஞானியாக மாற்றிருக்கார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம உலகத்தை எல்லாத்தையும் அறிஞ்சு தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறனே இல்லை. ஆண்டவர் சொல்ல ஒரு காரியம், ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை ஆண்டவர் அரசனாக மாற்றினார். அல்லேலூயா. நீங்கள் உலகத்தில் நல்ல விஷயங்களும் அறிந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நம்ம நல்லதை மட்டும் கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கிட்டோம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அது நம்முடைய மைண்டை என்ன செய்யும்? ஸ்ட்ரோக் பண்ணும் அல்லது நம்முடைய மைண்டை என்ன செய்யும்? மந்தப்படுத்திடும். உலகத்தினுடைய பாவங்கள் நம்முடைய மைண்டை மந்தப்படுத்தி, ஆதி மனிதன்
ஆதாம் எடுத்துட்டிங்கன்னா பேர் வைங்கன்னா இப்போ சடசடன்னு பேர் வச்சான். அந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஞானத்தை ஆதாம் கொடுத்தார், ஏவாள் கொடுத்தார். எல்லா விலங்குகள் கண்ட்ரோல் பண்ணான் வார்த்தையில், அந்த பவர் கொடுத்தார். ஆனால் பாவம் இன்னைக்கு வந்துச்சோ பயந்து ஓடி ஒளிஞ்சி என்ன செய்ய ஒளிஞ்சிக்கிட்டான். அறிவுலாம் அவன் மட்டும் போயிடுச்சு, ஞானம் இல்லாமல் போயிடுச்சு, கிருபை எடுக்கப்பட்டுருச்சு. அப்போ அந்த பாருங்கள், ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது எல்லாத்தையும் நமக்கு கற்றுத்தருவார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எல்லாத்தையும் நமக்கு நடத்தி தருவார். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், என் ஆவி உங்களுக்குள் வைத்து இந்த உலகத்தையே. இப்போ நாளைக்கு நடக்கிற காரியம் என்ன, நாளை கழித்து நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஆவியானவர் வந்து நமக்கு போதிப்பார். போதிச்சு அவர் வழியில் அப்படியே நடத்துவார். அல்லேலூயா. தீங்குக்கு விலைக்கு பாதுகாக்கிற கர்த்தர் நானே சொல்கிறார். தீங்குக்கு விலைக்கு நம்முடைய ஞானம் இல்லை, நம்முடைய உலக ஞானம் தேவைதான். நம்ம ஆண்டவர் ரோட்டில் நடு ரோட்டில் போன ஆண்டவர் சொல்கிறாரு, அது உலகம், அது மைண்டை கொடுத்துட்டார். ஆனால் எவ்வளோ நாளைக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், திடீர்னு ஒரு வியாதி வரும், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வரும். எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இந்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய நியமங்களுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளை அப்படியே நடத்துவார். தேவனை மட்டும் நம்மோடு கூட இருக்கிறாரா நம்ம பார்த்துக்கிட்டே இந்த பூமியில் ஓடணும். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், நீ அதை செஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நீ இதை செஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி ஏமாற்றுவான் இல்லையா? ஆதாம் ஏவாளை ஏமாத்தின மாதிரி. ஆனால் அந்த இதில் நாம் கர்த்தரோடு, கர்த்தர் வேதம், வசனங்கள், வார்த்தைகள், நம்முடைய வேலைகள், தேவனோடு கூட நம்ம இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே நம்மளை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவரே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவார். நம்ம வழிநடத்த வேண்டிய வேலைகளுக்கு வழி நடத்துவார். நம்முடைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவரே நம்ம நடத்தி காமிப்பார். நம்ம மற்ற மனிதர்களை பாட்டிலும் ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வாதமாக நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை அப்படியே நான் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்தை அப்படி அதான் சொல்கிறார், என் ஆசீர்வாதங்களை உன் சந்ததியின் மேல் வைப்பேன். அல்லேலூயா. உன் ஆசீர்வாதங்களை உன் சந்ததியின் மேல் வைப்பேன். அல்லேலூயா. இப்போ என்னை காட்டில் எத்தனையோ ஒரு படித்தவங்க இருக்கிறாங்க, நம்ம உங்களை காட்டில் எத்தனையோ ஒரு படித்த பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள காட்டிலும் உங்களை உயர்த்தி தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஒரு அலையில சொல்லும் அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம தேடும் பொழுது நம்முடைய ஞானம் இல்லை, நம்முடைய படிப்பு இல்லை, நம்முடைய அந்தஸ்து இல்லை, கடவுளுடைய அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவரையே நம்ம தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், கட்டளையின்படி செய்ய எப்படி அந்த ஆவியானவர் நம்முடைய கூட இருந்து இப்போ ஒரு சந்ததி அப்படின்னு சொல்லிட்டா நம்முடைய சந்ததியாக ஆண்டவர் அப்படியே ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஆசீர்வாதம் அப்படியே வரும். அந்த ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படியே வரும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தலைமுறைக்கும். ஆவியை மட்டும் விட்டுவேன்னு சொல்லலை அவர். ஏசாயா 59 ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, நான் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, என் ஆவியை மட்டுமல்ல ஆசீர்வாதங்களையும் முற்றுவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதான் ஆண்டவர் சொல்லும், அதான் ஏசாயா 44:3 உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் முற்றுவேன், என் ஆவியையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வார். அந்த சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி என்னப்படும். ஏசாயா ஸ்தோத்திரம் 53ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு கொண்டீங்கன்னா அவருடைய சந்ததியை யாரால் சொல்ல முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சந்ததி யாரால் சொல்ல முடியும். அதே போல் சங்கீதம் 22 கடைசி வசனத்தை நம்ம சொல்லும்போது பார்த்தோம்னா அது ஆண்டவருடைய சந்ததி. சங்கீதம் 22:30 எடுத்து அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஏசாயா 53:10 ஒரு சந்ததி ஆண்டவரை செதிக்கும், அவர் தமது சந்ததியை கண்டு திருப்தி அடைவார். சங்கீதம் 22:30 சொல்லப்பட்டிருக்கு, அவரை சேவிக்கும். அல்லேலூயா, ஒரு சந்ததி, அது ஆண்டவருடைய சந்ததி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இப்படி ஆண்டவர் நம்முடைய சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியாய் கர்த்தர் நம்முடைய சந்ததியை மாற்றுவார். ஆண்டவர் அப்படியே தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை அப்படியே ஊற்றுவார், வறண்ட நிலத்தில் அப்படியே அல்லேலூயா
ஆறுகளை ஊற்றுவார். அப்படியே சந்ததி சந்ததியாய், குடும்ப குடும்பமாய், கோத்திரம் கோத்திரமாய். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த ஜீவனுள்ள தேவனை என்ன செய்யணும்? உருக்கமாக கும்பிடணும். அல்லேலூயா. தாகத்தோடு கும்பிடணும். அதுக்காண்டி ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு நம்ம இல்லை, நம்மளும் தாகத்தோடு கூட தேடுவோமானால், தாகமுள்ளவன் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன், தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன். ஜீவ தண்ணீரை நம்மேல் மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகள் மேல் ஊற்றுவார். ஆவியை அப்படியே இறங்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆவியானவர் அப்படியே இறங்குவார். எல்லாரும் முழங்கால் பிடித்து, ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எங்கள் குடும்பத்தின் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் வாழ்க்கையின் மேலே அப்படியே இறங்க பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஹல்லேலூயா நம்முடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து உலகத்தின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேமிலும், ஹல்லேலூயா, சமரியாவிலும், யூதியாவிலும், உலகத்தின் கடைசி பரியந்தம். ஆண்டவரே, நாங்கள் சாட்சியாக இருக்கணும்ப்பா சொல்லுங்க. ரேகா பாலாவா. அதில் சீடர்கள் எல்லாம் மேல் வீட்டு அறையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் கிறிஸ்து வந்துட்டார். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து இறங்கின பொழுது எல்லாரும் அந்நிய பாசையில் பேசினாங்க. ரேகா பாலா துரபன ரிபன ஷண்டர் அவ்வளோ துரபனியா. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதேவன் தங்களுக்கு தந்தரில் வெவ்வேறு வரத்தின்படி பேசி ஓ ரபா ஷந்தரபல ரிபலபரியா, பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். ரேகா பாலா துரபனியா. அதே போல் ஆவியானவர் நம்முடைய ஆவியை நம்மேல் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆவியை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ரபாபா தரபல ரிபல ஷதரபல ரிபரியா. நம்மேல் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். அவருடைய வார்த்தையை நம்மேல் பொழிகிறார். ஓ ரபாபா பாபா தரபல ஷந்தரபரி. எல்லாரும் ஆவியில் நிரம்பி, ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவி என் மேல் ஊற்றுங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, என் மேல் ஆவியை ஊற்றுங்கப்பா. கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும், பிள்ளைகள் யாவர் மேலும், எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றி அவர்கள் என் கரங்களை அவருடைய உள்ளத்திலே அல்லேலூயா என் ஆவியை வைத்து அல்லேலூயா என் பிரமாணங்களின்படி நடக்க பண்ணுவேன் என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, அவர் வார்த்தையின்படி, கட்டளையின்படி நடக்க பண்ணுவதற்கு தேவன் அவ்விதமாய் நமக்கு உதவி செய்வார். எல்லாம் ஸ்தோத்திரம். ரீகா பாரபல துரபலரியா ஓ ரபா பாபா ரியா பாலா ஷண்டரா பாலா துரபல். எல்லாரும் கூட ஆண்டவரே ரீகா பாபா பாபா பா, உங்களோடு கூட முடிவதில்லை. அந்த கிறிஸ்துவ பயணம் உங்களோடு கூட முடிவதில்லை. உங்களுடைய சந்ததி சந்ததியாய் பின்தொடர்கிறது. ஓ ரிபலரபரபரபலரியா. தமது ஆவியை உங்களோடு கூட முடிய பண்ணுகிறவர் அல்ல, உன் சந்ததி மேலே வைப்பேன். அதில் உன் ஆசீர்வாதத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை வைப்பேன், ஊற்றுவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி சொல்லுவோம். ராபா பாபா ரிபலபா ஷந்தரபுலரிப. தாகத்தோடு கேளுங்க மகளே, தாகத்தோடு கேளு மகனே. உன் சந்ததிக்கு, உன் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பார்க்கணும் தேவ ஆவியை நீ சம்பாதித்து வைக்க வேண்டும். நீ பின்வாங்கி போகக்கூடாது. சொத்துக்கள் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போய்விடும். அது பணம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போய்விடும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன் மகள் மேலே, பிள்ளைகள் மேலே, உன் குடும்பத்தின் மேலே, உன் சந்ததி மேலே இருக்க முடியாய். தாகத்தோடு தேடு மகனே. ரீகா பரபரபா. கரங்களை தட்டி ரீகா பல திரபனியா. அதுதான் தேவ பாதுகாவல். ஓ ரபா பாபா பாபா சந்தர பாபா பாபா ரிபல ரபர சந்தர பரபரபா. ஆண்டவரே, இந்த கல்வியை காட்டிலும், படிப்பை காட்டிலும், திறமையை காட்டிலும், உலகத்திலே இருக்கிற சிறந்ததை காட்டிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிற அவருடைய ஆவியானவர் உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்க வேண்டும். உங்கள் சந்ததி சந்ததி மேலே இறங்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற இனிமேல் வரப்போகிற ஓ சந்ததிகள் மேலே அல்லேலூயா காரியங்கள் மேலே இறங்க முடியாது. ஓ ராபாபா ஷந்தரா. இன்னும் ஒரு வீசை கூட கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் பேசி ரீபாரா தூராபாலா ரிபலபா. எங்கள் மேல், எங்கள் பிள்ளைகள் மேலும், குடும்பத்தின் மேலும் உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. சந்ததியின் மேலே 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுன்னு சொன்னீர். இஸ்ரவேல் தேசத்துக்கு அப்படி இரக்கம் பாராட்டின கர்த்தர் தலை இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே பிரியம் என்று சொல்லி ஆசீர்வதித்த தேவன். ஆண்டவரே, எங்கள் சந்ததிகள் வரைக்கும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. தாகமுள்ளவன் மேலே ஆவி ஊற்றுவேன் சொன்னீரே, ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொன்னீரே. உன் சந்ததி மேலே, உன் சந்தானத்தின் மேலே என் ஆவியின் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொன்னீரே. அப்படியே ஊற்றுகிறதற்காய் நன்றி தகப்பனே. ரிகபா துரபாலா ரபா. பெரிய ஒரு சொத்து அதுதான் மகளே, அதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் மகனே. அல்லேலூயா. இயேசுவின் ஆவி உங்கள் பிள்ளைகள் மேலே, உன் சந்ததியின் மேலே நான் கைவிடாதிருப்பேன். நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒருவேளை பாவம் செய்தால் அந்த பாவத்தில் நான் திருப்புவேன். நரகலான விக்கிரகங்களை அவர்களிட்டு விளக்குவேன்.
அல்லேலூயா. சுத்த ஜலத்தை அவர் மேலே தெளிப்பே. பரிசுத்த ரத்தம் அவர் மேலே தெளிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஜலத்தை மட்டுமல்ல, இயேசுவானவருடைய தம்முடைய ரத்தத்தையே நம்ம தெளிக்கிறார். ராபா பாபா திரபாலா சந்தரபா. நம்முடைய குடும்பத்தின் மேலே, பிள்ளைகளின் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. ரீகா பாலா ரபா இறங்குவதாக ஆண்டவரே. ரீகா பாபா 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 ஒவ்வொருவர் மேலே இறங்கி ரத்தம் தெளிக்கப்பட்ட குடும்பமாக, ரத்தம் தெளிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ரத்தம் தெளிக்கப்பட்ட திருச்சபையாக இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறுவதாக, உண்டாவதாக. ரீகா பாலா தூரபலரிபா. ஆமீன். அப்படியே நீர் மாற்றினதுக்காய் நன்றி ஐயா. வெளியேறப்பட்ட ஒரு பொக்கிஷம் அதுதான். நீங்க பார்த்த வேலை உங்க பிள்ளை கிடைக்காம இருக்கலாம், நீங்க படிச்ச படிப்பு உங்க பிள்ளைகள் கிடைக்காம இருக்கலாம், நீங்க வாங்கின பட்டம், நீங்க வாங்கின செல்வாக்கு உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர், நீங்க ஆண்டவரோடு தாகத்தோடு தேடுகிற ஆவியானவர், நீங்கள் தாகத்தோடு தேடுகிற தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தைகள், அதே போல உங்கள் பிள்ளைகளை விட்டு என் ஆவியையும் என் வார்த்தைகளையும் நான் விளக்காதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Thank you Jesus, thank you Father சொல்வோம். Thank you Father, thank you Holy Spirit. அவர் உள்ளத்திலே நாவியை வைத்து நான் கற்பனைகளின்படி நடக்கவும் செய்யவும் நான் அதை செய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறதற்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஆமே, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமே, பலத்த ஓசையோடு கூட அதை ரிசீவ் பண்ணமாக. Thank you Jesus, நன்றி ஏசப்பா. எங்கள் மேல் இருக்கிற உம்முடைய ஆவியை எங்கள் பிள்ளைகள் மேலே, குடும்பத்தின் மேலே வைக்கிறதற்காய் நன்றி. திருச்சபை மேலே வைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எவ்வளவு கழுவா நீ தேடுகிறாயோ அதே பவர் உன் பிள்ளைகள் மேலே, சந்ததி மேலே அதை காட்டி அதிகமாய் கர்த்தர் ஊற்றப் போகிறார். நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். அந்த யாவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதமும் உமது கிருபையும் தங்கி இருப்பதாக. சகல துதி கனமயம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. துதி கனமயம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்